நம்ம கண் முன்னாடியே ஒரு பெரிய மாற்றம் நடந்துட்டு இருக்கு. நாம செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐன்னு சொல்றோமே, அது இந்த தொழில் உலகத்தையே மொத்தமா மாத்தி எழுத போகுது. சொல்லப்போனா டைம் ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்கு. நாம இப்ப பார்த்துட்டு இருக்கிற இந்த கார்ப்பரேட் உலகத்தோட கடைசி பக்கங்கள் எழுதப்பட்டுட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம். ஆமா, வெறும் 18 மாசம் இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற டைம்னு ஒரு கணிப்பு சொல்லுது. இந்த கொஞ்ச காலத்துக்குள்ள நாம பார்த்துட்டு இருக்கிற பல வேலைகள்ல ஒரு பெரிய புயலே அடிக்க போகுது. இது ஏதோ காதுக்கு வாக்குல வர்ற செய்தி இல்ல, இது ஒரு நேரடி எச்சரிக்கை. அதுவும் யார்கிட்ட இருந்து தெரியுமா? டெக் உலகத்தோட உச்சத்துல இருக்கிற மைக்ரோசாஃப்ட் ஏஐயோட சிஓ முஸ்தபா சுலைமான் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அடுத்த 12ல இருந்து 18 மாசத்துக்குள்ள பல ஒயிட் காலர் வேலைகள் காணாம போயிடும். இது நிச்சயம். அப்போ நீங்க ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து வேலை செய்யறவரா? அப்போ இந்த எச்சரிக்கை நேரடியா உங்களுக்கு தான். ஆமாங்க, இந்த மாற்றம் உங்களையும் பாதிக்காம இருக்க போறதில்ல. சோ நாம இத ரொம்ப சீரியஸா எடுத்துக்க வேண்டிய நேரம் இது. சரி, இவ்ளோ பெரிய மாற்றத்துக்கு பின்னாடி இருக்கிற சக்தி என்ன? டெக்னாலஜி நிபுணர்கள் இத இன்டெலிஜென்ஸ் எக்ஸ்ப்ளோஷன்னு சொல்றாங்க. அதாவது அறிவுசார் வெடிப்பு. அப்படின்னா என்ன? வாங்க அதை பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். டெக்னாலஜிக்கல் சிங்குலாரிட்டினா என்னன்னு கேட்டா, அது ஒரு கற்பனையான புள்ளி. இந்த இடத்துல தொழில்நுட்ப வளர்ச்சி நம்ம கட்டுப்பாட்டை மீறி யாராலும் தடுக்க முடியாத அளவுக்கு வேகமா வளரும். இதனால மனித நாகரிகத்திலேயே நம்ம ஊகிக்க முடியாத மாற்றங்கள் ஏற்படும். இயற்பியல்ல இருக்கிற கருந்துளை, அதாவது பிளாக் ஹோல் மாதிரி தான் இதுவும். அங்க என்ன விதிகள்னு நமக்கு தெரியாதோ அதே மாதிரி தான் டெக்னாலஜில இந்த சிங்குலாரிட்டி. இது ஒரு கட்டத்துக்கு மேல போயிடுச்சுன்னா மனித கட்டுப்பாட்டை விட்டு அதுவே தன்னைத்தானே வேகப்படுத்திக்கிற ஒரு புள்ளிக்கு வந்துடும். இதை நீங்க ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு அட்வான்ஸ்ட் ஏஐ அதை விட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டான ஏஐயை உருவாக்கும். அந்த புது ஏஐ அதை விட இன்னும் பவர்ஃபுல்லான ஏஐயை உருவாக்கும். இது இப்படியே போயிட்டே இருக்கும். அந்த வளர்ச்சி வேகம் இருக்கே, அது நம்ம கற்பனைக்கே எட்டாதது. ஒரு வெடி விபத்து மாதிரி. இதுதான் அந்த இன்டெலிஜென்ஸ் எக்ஸ்ப்ளோஷன். பாருங்க, இது ஏதோ நேத்து புதுசா வந்த ஐடியா இல்ல. 1965லயே ஐஜே குட்னு ஒருத்தர் இன்டெலிஜென்ஸ் எக்ஸ்ப்ளோஷன் பத்தி பேசியிருக்காரு. 1993ல வர்னர் வின்ச் 2030க்குள்ள சிங்குலாரிட்டி வரும்னு கணிச்சாரு. இப்ப பாருங்க, சாம் ஆல்ட்மேன் 2025ல ஒரு மென்மையான சிங்குலாரிட்டி ஏற்கனவே ஆரம்பிச்சிடுச்சுன்னு சொல்றாரு. இலான் மஸ்க் 2026ல ஏஐ மனிதனை விட புத்திசாலியாயிடும்னு சொல்றாரு. ரே குர்ஸ்வேல் ரொம்ப நாளா 2045 தான் குறிப்பா சொல்றாரு. பல வருஷமா வெறும் தியரியா இருந்தது, இப்போ நம்ம கண் முன்னாடி உண்மையா மாறிட்டு இருக்கு. சரி, இந்த தியரி கணிப்புகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதனால நடைமுறையில நம்ம வேலை சந்தைக்கு என்ன பாதிப்பு? குறிப்பா இந்த ஒயிட் காலர் வேலைகளுக்கு என்ன ஆகப் போகுது? ஒயிட் காலர் வேலைன்னா என்ன? சிம்பிளா சொன்னா, ஆபீஸ்ல ஒரு கியூபிக்கல்ல உட்கார்ந்து செய்யற வேலைகள், உடல் உழைப்பை விட அறிவை அதிகமா பயன்படுத்துற வேலைகள். ரொம்ப காலமா இதெல்லாம் தான் ரொம்ப பாதுகாப்பான கௌரவமான வேலைகள்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்போ இந்த வேலைகள் தான் ஏஐயோட முதல் டார்கெட்டா மாறி இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா அக்கவுண்ட்ஸ், சட்டம், பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி, ஏன் எம்பிஏ படிச்சவங்களோட என்ட்ரி லெவல் வேலைகள் கூட பெரிய ரிஸ்க்ல இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா டேட்டாவையும் இன்ஃபர்மேஷனையும் கையாள்ற எந்த வேலையும் இனிமேல் பாதுகாப்பானதுன்னு சொல்லவே முடியாது. இது வெறும் டெக் கம்பெனியோட பிரச்சனை மட்டும் இல்ல. ஃபோர்ட் கார் கம்பெனியோட சிஇஓ ஜிம் ஃபார்லி கூட இதே தான் சொல்றாரு. நாம இந்த ஒயிட் காலர் வேலைகளுக்கான தீர்வை கண்டுபிடிச்சே ஆகணும். ஏன்னா கிளரிக்கல் வேலைகள் சீக்கிரமே காணாம போக போகுது. இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த மாற்றம் ஒரு துறைக்கு மட்டும் இல்ல, இது உலகளாவிய மாற்றம். ஆனா இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. ஒரே கம்பெனிக்குள்ளேயே இந்த பிரச்சனைய ரெண்டு வேற வேற கோணத்துல பாக்குறாங்க. ஒன்னு இத ஒரு பெரிய ஆபத்தா பாக்குது, இன்னொன்னு இத ஒரு பெரிய வாய்ப்பா பாக்குது. வாங்க மைக்ரோசாஃப்டோட ரெண்டு பெரிய தலைவர்களோட பார்வைகளை ஒப்பிட்டு பார்க்கலாம். பாருங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற வித்தியாசத்தை. ஒரு பக்கம் முஸ்தபா சுலைமான் ஏஐ மனிதர்களோட வேலையை பறிச்சிடும்னு எச்சரிக்கிறாரு. ஏஐ நம்மள காலாவதி ஆக்கிடும்னு பாக்குறாரு. இதனால வேலை இழப்பு தான் ஏற்படும்னு சொல்றாரு. ஆனா இன்னொரு பக்கம் அதே கம்பெனியோட சிஇஓ சத்யா நாடெல்லா ஏஐ ஒரு கருவி, அதை வச்சு மனுஷங்க இன்னும் திறமையா வேலை செய்யலான்னு சொல்றாரு. ஏஐ நம்மள மேம்படுத்தும்னு பாக்குறாரு. இதனால உற்பத்தி திறன் அதிகரிக்கும்னு சொல்றாரு. சத்யா நாடெல்லா சொல்றது ரொம்ப சிம்பிள். நான் இந்த ஏஐ ஸ்கில்ல கத்துக்கிட்டேன்னா என்னோட வேலையில நான் ஒரு பெட்டர் ப்ராடக்ட் அல்லது சர்வீஸை கொடுக்க முடியும். அவரோட அணுகுமுறை ஆபத்தை வாய்ப்பா மாத்துறது. ஏஐயை கத்துக்கிட்டா நம்ம வேலையில நம்ம இன்னும் திறமையானவங்களா, இன்னும் சக்தி வாய்ந்தவங்களா மாறலான்னு சொல்றாரு. சோ விஷயம் அழிவு பத்தி இல்ல, நாம எப்படி இதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறோன்றத பத்தி தான். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் பார்க்கலாமா? மருத்துவத்துறை எடுத்துக்கலாம். ஏஐ ஒரு டாக்டரோட வேலையை முழுசா எடுத்துக்காது. ஆனா ஒரு டாக்டர் கூட ஒரு கோ பைலட் மாதிரி வேலை செய்யும். பேஷண்டோட ரிப்போர்ட்டுகளை அனலைஸ் பண்றது, நோட்ஸ் எடுக்கிறதுன்னு சின்ன சின்ன வேலைகளை ஏஐ பார்த்துக்கும். இதனால டாக்டர் தன்னோட முழு நேரத்தையும் பேஷண்ட் கூட செலவு பண்ணி இன்னும் நல்ல சிகிச்சையை கொடுக்க முடியும். இங்க பாருங்க, ஏஐ வேலையை பறிக்கல, வேலையை மேம்படுத்துது. சரி,
அப்போ இந்த புது உலகத்துல நம்மளோட அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கணும்? ஒண்ணு மட்டும் நிச்சயம், பயப்படுறது ஒரு நல்ல திட்டமா இருக்கவே முடியாது. சரியான திட்டமிடலும் அதுக்கேத்த மாதிரி செயல்படுறதும் தான் ஒரே தீர்வு. ஆனா முதல்ல ஒரு முக்கியமான எச்சரிக்கை. ஏஐய கண்மூடித்தனமா நம்புறது ரொம்ப பெரிய ஆபத்துல கொண்டு போய்விடும். உதாரணத்துக்கு, இங்கிலாந்துல ஒரு போலீஸ் சீஃப் ஏஐ செஞ்ச ஒரு தப்பான ரிப்போர்ட்டால தன்னோட பதவியே ராஜினாமா செய்ய வேண்டியதா போச்சு. இதனால என்ன தெரியுது? கருவிகள் எவ்வளவுதான் மாறினாலும் நம்மளோட பகுத்தறிவு எப்போதுமே ரொம்ப முக்கியம். இதோ இதுக்கான ஒரு தெளிவான 3 ஸ்டெப் பிளான். 1. இந்த மாற்றம் நடந்தே தீருங்கிற உண்மையா முழுசா ஏத்துக்கோங்க. சும்மா உட்கார்ந்திருக்கிறது ஒரு ஆப்ஷனே கிடையாது. 2. உங்க துறைக்கு சம்பந்தப்பட்ட ஏஐ டூல்ஸையும் கோபைலட்களையும் எப்படி பயன்படுத்துறதுன்னு கத்துக்கோங்க. அதுல மாஸ்டர் ஆகுங்க. 3. ஏஐனால செய்யவே முடியாத விஷயங்கள்ல கவனம் செலுத்துங்க. உதாரணத்துக்கு, கிரிட்டிக்கல் திங்கிங், ஸ்ட்ராட்டஜி உருவாக்குறது, சக மனிதர்களோட அனுதாபத்தோட பழகிறது, இந்த திறமைகளை வளர்த்துக்கோங்க. இந்த அறிவுசார் வெடிப்பு, அதாவது இன்டெலிஜென்ஸ் எக்ஸ்ப்ளோஷன், இப்போ இங்க நம்ம கூடவே இருக்கு. இனி கேள்வி என்னன்னா, நீங்க இந்த மாற்றத்தை சும்மா வேடிக்கை பார்க்குற ஒரு பார்வையாளரா இருக்க போறீங்களா? இல்ல இந்த புதிய அலையில சரியா பயணம் செஞ்சு ஜெயிக்கிற ஒரு வியூகவாதியா மாறப் போறீங்களா? முடிவு உங்க கையில தான் இருக்கு.